உன்னையல்லால் வேறே கதி இல்லையம்மா, உலகெலாம் ஈன்ற அன்னை உன்னையல்லால். எல்லோருக்கும் வணக்கம். பக்தி தமிழா சேனல் மூலமா உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் கல்பலதிகா ரவிசங்கர், கர்நாடக இசை பாடகி. உன்னையல்லால் வேறே கதி இல்லையம்மா. இப்போ என்னோட குலதெய்வம் பற்றி நிறையா விஷயங்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னோட குலதெய்வம் சங்கரன் கோவில் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற சங்கரலிங்கம் கோமதி அம்மன், அவங்க தான் என்னோட குலதெய்வம். இங்கே நிறையா அற்புதங்கள் நடந்திருக்கு. இந்த கோவில் 900 years ஓல்டான ஒரு கோவில். ஸோ கோவில் ரொம்ப 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 பெரிய கோவில், பழங்காலத்து கோவில், நல்ல வைப்ரேஷன் உள்ளே போகும்போதே. ஸோ இங்கே நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் என்னென்னா, இங்கே சிவன் விஷ்ணு 2 பேரும் சேர்ந்து ஒரு சன்னதி இருக்கும், சங்கர நாராயணர் அப்படின்னு. முதல்ல போன உடனே சங்கரலிங்கம் சிவலிங்க சன்னதி இருக்கும். அதுக்கு அடுத்தது சிவனும் லிங்கமும் சிவனும் நாராயணரும் சேர்ந்துருக்கிற மாதிரி சங்கர நாராயணர் அப்படிங்கிற ஒரு சன்னதி. அதுக்கப்புறம் அம்பாளோட சன்னதி, அம்பாள் பேர் கோமதி அம்மன். ஸோ கோமதி அம்மன் சன்னதிக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த பிராகாரம் போகிற வழியில் ஸ்ரீ சக்கரம் அப்படின்னு ஒரு குழி மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அங்கே அந்த சக்கரத்துக்கு மேலே உட்காந்துக்கிட்டு பிரார்த்தனை பண்ணுற எல்லா பிரார்த்தனையுமே ரொம்ப சீக்கிரம் பழிச்சிடும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டதா ஐதீகம். ஸோ நானும் நிறையா வாட்டி அங்கே உட்காந்து பிரார்த்தனை பண்ணியிருக்கேன். இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த கோயிலை பற்றி என்னென்னா, ஆடி தபஸ் அப்படின்னு ஒன்று நடக்கும். லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க இந்த ஆடி மாதம். இந்த ஆடிங்கிற மாதமே எனக்கு ரொம்ப 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 பர்சனலி மை ஃபேவரட். ஒவ்வொரு வருஷமும் ஒரு லுக்கிங் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு மாதமாக இருக்கலாம் நிறையா விஷயத்துக்காக. நான் ஆடிப்பூரத்தன்னைக்கு தான் பிறந்தேன். ஆடிப்பூரம் பார்வதி அம்பாளோட வளகாப்பு சீமந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா அந்த விஷ்ணு அவங்க இதுபடி பார்த்திங்கன்னா ஆண்டாளோட பிறந்த நாள் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ நான் ஆடிப்புறத்தில் பிறந்தேன். எங்கள் அப்பா சொல்லிகிட்டே இருப்பார், எங்கள் வீட்டு ஆண்டாள் நீ, எங்கள் வீட்டு அம்பாள் நீ தான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அதே மாதிரி இப்போ என் குலதெய்வம்க்கு திருப்பி நான் வரேன். அங்கே ஆடி தபஸ் அப்படின்னு ஒன்று நடக்கும். ஊசி மொனையில் அம்பாள் பிரார்த்தனை பண்ணி சிவனை அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகம். அம்பாளுக்கு தங்க பாவாடை சாத்துவாங்க ஆடி மாதத்தில். இன்னொரு ஒரு ரொம்ப பெரிய விஷயம் எல்லா இடத்துலையும் விபூதி, சந்தனம், குங்குமம், மஞ்சள் கூட கொடுத்து பார்த்துருப்போம். இந்த கோயில் பிராகாரத்தை சுற்றி வெளியில் வர இடத்துல புத்து மண்ணுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த புத்து மண், கோமதி அம்மனோட புத்து மண் எல்லாரும் அதையே இட்டுப்பாங்க. எல்லா வியாதியும் போக்குது. அந்த புத்து மண் இருக்கிற வீட்டில் எந்த விதமான ஏவல், பில்லி, சூன்யம், வியாதி, பயம், மரண பயம், யம பயம் எதுவுமே இருக்காது அப்படிங்கிறதும் ஐதீகம். ஸோ அந்த புத்து மண் ரொம்ப 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 ஃபேமஸ். அது ஒரு மாதிரி சந்தனம் மாதிரி கரைச்சி வச்சுருப்பாங்க, ஆனால் அது மண் தான். வருஷம் எங்கள் குலதெய்வத்தை பார்க்குறது ரொம்ப ஒரு பெரிய பாக்கியம். ரொம்ப அழகான கோவில், மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கிற கோவில். யானை இருக்கும் கோவிலில். ஸோ ஃபேமிலியோட வருஷம் குலதெய்வம் பார்த்துட்டு ஒவ்வொரு வருஷமும் மேன்மை அடையிறதுங்கிறது ரொம்ப எனக்கு வருஷம் நான் எதிர்பார்க்குற ஒரு விஷயம். இந்த ப்ரோக்ராம் வழியாக உங்களை எல்லாரையும் சந்தித்ததில் எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி. நீங்களும் இதெல்லாம் போய் பாருங்கள், இந்த கோவிலெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க, இந்த மாதிரி பாராயணம்லாம் பண்ணுங்கள். லைஃப் நிச்சயமாக மாறும், நல்லதே நடக்கும். வணக்கம்.